வெரி இம்ப்ரெசிவ். வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. Yes, doctor. Almost 4 weeks. Extremely strict diet. நோ 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 நோ, அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் வேணாம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் சீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாக்கு செத்து போயிட போகுது. இதெல்லாம் அப்பப்போ தெளிய வச்சு டயட் ஃபாலோ பண்ணணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Yes, doctor. I understand. அம்மா சொல்லுமா. என்ன சாப்பிட்டீங்க? இல்லைம்மா நான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடல. நான் வெறும் இன்னைக்கு சீட் டே. ஸோ என்ன வேணாலும் சாப்பிடலாம். என்னது சீட் டேயா? எங்க இருக்கீங்க? இங்கே ஐநாவரத்துக்கு தான் வந்திருக்கேன். சைல்ட்ஹுட் மெமரிமா, விஸ்வாசாகர்னு ஹோட்டலு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஜாலியாக சாப்பிடுங்க. யா, மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. அப்படியா? சாப்பிடலாமா? ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. எஸ், இன்னைக்கு மசால் தோசை, இட்லி, போண்டா அடிச்சு நிமித்துறேன் பாரு. என்ன மாமா சாப்பிடலாம்? சாப்பிட்டு பாரு, நல்லா பாரு. ரேட்டு பார்க்குறது என்ன பிடிச்சிருக்குதோ அதை சாப்பிடு. சரி மாமா. ரொம்ப நாளாச்சு. முரளிமா இருக்கு. ஐயோ, இவன் எங்க வந்திருக்கான்? ஐயோ, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். முரளி, ஐயோ கூப்பிட்டானே. முரளி, ஹலோ மகேஷ், வாங்க. இதோ வரேன். ஆமா, யார் மாமா அவரு? என் டீம் பையன் முரளி. ஓ, இவன் இதுக்கு இங்கே சுற்றி நிற்கான்னு தெரியலையே. வா வந்து உட்காரு. ஹாய். என்ன முரளி, இந்த பக்கம் எங்க ஏரியா? ஐநாவரத்தில் அக்கா வீட்டுக்கு வந்தேன். ஓ, தம்பி யாரு? அக்கா பையன். ஏன் அக்கா தான் பையனே கிடையாது. ஏன் அக்கா பையன்? ஓ, ஓகே. டேய், அவர் குடுறா, அவர் ஆர்டர் பண்ணிட்டான். இந்தாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்க. அட பரவாயில்ல, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கொடுங்க. சரி, எனக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்களா? என்னடா, என்ன பிளான் பண்ணியிருக்க? மாமா, அது ஒரு மசாலா தோசை. ஹோட்டலுக்கு வந்து தோசையோட ஆர்டர் பண்ணுவேன். வீட்லேயும் தோசை தானே சாப்பிட்றேன். ஹோட்டலுக்கு வந்து வித்தியாசமாக சாப்பிடணும்டா. சில்லி ஃபெலோஸாக இருக்கானுங்க. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாரு. அங்கே பாரு, அந்த போர்டை பாரு. இந்த ஹோட்டலுக்கு உன்னை ஏன் கூட்டிகிட்டு வந்தேனாக்கா, இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசஸ் இருக்கும். சரி, படிக்க தானே போகிறேன். ஆமாம், உனக்கு மெமரி பவர் முக்கியம் இல்லை. வல்லார தோசை ஆர்டர் பண்ண. நல்லா இருக்கும், சாப்பிட்றேன். சரி மாமா. முரளி, நீங்கள்? ஐயோ, நம்ம தோசை ஆர்டர் பண்ணால் நம்மளும் இப்படி திட்டுவோம் போல இருக்கே. வேறு வழி இல்லை, நம்மளும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தொலைவோம். முடக்கத்தான் தோசை. ஓ, போன வாரம் முட்டி வலின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? வெரி குட். இங்கே பாரு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம். என்னடா பண்ற? அசிங்கமா சாம்பாரை தூக்கி மேலே ஊத்துறது. நிம்மதியாக சாப்பிட விட்றானா? என்ன ஒரு தோசையோட நிறுத்திட்ட? சாப்பிட ஏதாவது இன்னொன்று. வளர்ந்த பையன் சாப்பிட்றா. அடுத்து எவன் என்ன சொன்னாலும் இட்லி தான். சும்மா நாம சாப்பிட வந்திருக்கோம், நாம பணம் கொடுக்குறோம். இவன் என்ன சொல்றது? 2 இட்லி, ஒரு போண்டா. ஏண்டா என்ன போண்டா சாப்பிட்டா அங்கிள் மாதிரி குண்டாயிடுவேன். சும்மா இந்த ஹோட்டல் கூட்டு வந்தது வித்தியாசமா சாப்பிட்றதுக்கு தான். நீ இப்போ இதை விடு, இது வேணாம். அங்கே பாரு, ஷோ படுத்துறானே பாரு, எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாரு தோசைலாம். என்ன ஆர்டர் பண்ண போற மாமா? நீங்களே தான் சொல்லுங்க மாமா. நானே சொல்லட்டுமா? ஆமா, சின்ன வயசுலேருந்து நான் தான். மறுபடியுமா? தூதுவாலை. தூக்குவாலியா? செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தானே படித்தேன். ஆமா, அது என்ன ஸ்பெல்லிங்கு? தூதுவாலை. தூதுவாலை போதே கசக்குது. ஏன் அதை சொன்னா தெரியுமா? அக்காக்கு சைனஸ் இருக்குது, உனக்கும் வரும். ஹெரிடிட்டி, ப்ரிவென்ஷன் தான் மாமா. சாப்பிட்றா, இந்த வயசுலலாம் டேஸ்ட் பார்க்கக்கூடாது. சரி மாமா. முரளி, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? முருங்கைக்கீரை தோசை. சின்ன பையன். கேட்கல, சொல்லட்டுமா? ஏங்க படுபாவி, இதை சாப்பிட வச்சிட்டானே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கிளைண்ட் கிட்ட டேட்டா அனுப்பிச்சிட்டிங்களா? ஃபைல் நேற்றே அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவியா இல்லை ஹையர் ஸ்டடீஸா? வேலைக்கு தான் மாமா. பிரபாகர் கேட்டிருந்தாரு, அந்த ரெஸ்யூமை உடனே அனுப்பிட்டீங்களா? அப்டேட் பண்ணிட்டேன். என்னடா, ஏதாவது பொண்ணை லவ் பண்ணியா? இல்லை, அதெல்லாம் இல்லை மாமா. பக்கத்து டீம்லேருந்து லோன் ரிசோர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் வாங்கிட்டீங்களா? விசாரிச்சிங்களா? வாங்கிட்டேன். இன்னும் ஆன் சைட்லாம் போகிற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு இல்லை மாமா. ஏண்டா, ஆன் சைட்லாம் போடா. சரி மாமா. இந்த ஹெச்ஆர் கூட ஃபன் ஆக்டிவிட்டி
எச்சா சொல்கிற ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம டீம்லேருந்து நாமினேஷன்ஸ் கேட்டிருந்தாங்களே எடுத்து அனுப்பிச்சிங்களா? எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவே இல்லை இந்தியாவுக்கு வருவியா? எதுவும் கிடைக்கல, இனிமேல் தான் ஏதாவது யோசிக்கணும். அண்ணா சார். அண்ணா பார்சலு சொல்லுங்க சார். ஒரு மசால் தோசை, 2 இட்லி, அப்புறம் சார்? ஒரு பிளேட்டு போண்டா, இந்த மாதிரி 2 செட்டு கட்டி கொண்டு வாங்க. ஓகே சார். முரளி பில் எவ்வளோ? பில்லு 690 போட்டிருக்காங்க. கம்மியாக தான் வந்திருக்குல்ல பில்லு? ஆமாம் மாமா, நான் வேணா அப்போ நீ bill-அ மெசேஜ் பண்ணு. மகேஷ் பில்லு ஓ நீங்களே பே பண்ணிடுறீங்களா? முரளி எப்போ இப்படி தான் என்ன பே பண்ணவும் விட மாட்டான். ஓ, நானே பே பண்ணிடுறேன். டே அக்கா 20 ரூபா கொடுத்தாங்கல்ல டிப்ஸ் போய்டா. இதையும் விடலையா?